ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. स्थास्यन्ति गिरयः सरितश्च महीतले तावद् रामायण कथा लोकेषु प्रचरिष्यति. இந்த ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்திலேயே வருகிறது. எதுவரை ஹிமாச்சல மலையும் இமயமலையும் கடலும் ஜோதிஷ் சக்கரங்களும் சூரியனும் சந்திரர்களும் இருப்பார்களோ அதுவரைக்கும் ராமாயணமும் ராமனின் பெருமையும் வால்மீகியின் புகழும் நீங்காமல் இருக்கும். ராமாயணம் எவ்வளவு காலத்துக்கு உள்ளதோ அதற்கு சாட்சி கூறுமா போலே ஆங்காங்கு ராமனின் சன்னிதானங்கள் உள்ளன. நம் பாரத தேசத்தில் தான் எத்தனை ராமர் கோயில்கள். அதில் நம்மால் இயன்றவரை சில கோயில்களுக்கு சென்று ராமாயணத்தை படித்து அனுபவிக்க வேணும் என்று செய்து கொண்டு வருகிறோம். அதில் தற்போது சென்னையில் வண்டலூருக்கு அருகே இருக்கும் ஊனமாஞ்சேரியை அடைந்துள்ளோம். இன்று நாம் உற்சவர் ராமரை தரிசிக்க போகிறோம். ரொம்ப ஆச்சரியமாக எழுந்துள்ளி உள்ளார். எங்குமே பெருமானுடைய திருமேனி காண்பதற்கும் நினைப்பதற்கும் ஈர்ப்பதாக இருக்கும். அதை போலத்தான் இங்கிருக்கும் ராமனும். இவர் கோதண்டராமர். நெடிய உருவம், வலிய உருவம். கையில் கோதண்டம் என்னும் வில்லை பற்றி இருக்கிறார். அதில் ஒரு மணி தொங்குகிறது. ராமன் ராவணனோடே சண்டையிட்ட போது இந்த மணி கண என்று ஒலித்ததாம். ஆனை 1000, தேர் 10,000, அடல்பரி 1 கோடி, சேனகாவலர் 1000, 1000 யானைகள், 10,000 தேர்கள், அடல்பரி குதிரப்பட 1 கோடி, சேனகாவலர்கள் 1000 பேர். இவர்கள் அனைவரும் இறந்தால் தலையில்லாத கபந்தம் என்னும் உடல் எழுந்து ஆடும், ஒன்றாடும். அதை போல 1000 உடல்கள் எழுந்து ஆடினால் ராமனின் வில்லில் கட்டப்பட்டிருக்கும் மணி கணியில் என்று ஒருமுறை ஒலிக்கும். இந்த மணி 7.5 மாளிகை சுமார் 3 மணி நேரம் இடைவிடாமல் கணவென்று ஒலித்ததாம். அப்படியெனில் எத்தனை உடல் எழுந்து ஆடி இருக்கும்? ஒரு உடலுக்கு ஆனை 1000, தேர் 10,000, அடல்பொறி 1 கோடி, சேனகாவலர் 1000. எப்படிப்பட்ட சண்டையாக இருந்திருக்க வேண்டும்? அது அத்தனையும் போட்டு முடித்த ராமன் இதோ எளிய திருக்கோலத்தில் புன்முறுவல் மாறாமல் ஆச்சரியமாக நமக்கு காட்சி கொடுக்கிறார். அருகே சீதை. சீதை மட்டுமல்ல, இப்ப நாம் பார்த்து கொண்டிருக்கும் கட்டமே ராமன் சீதையின் நாட்டில் இருக்க சொல்லிவிட்டு வரப்போகும் பரதன், சத்ருகனன் ஆகியோர்களை எப்படி நினைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் தானே கூறி வருகிறார். அதற்காகத்தானோ என்னமோ இந்த திருத்தலத்தில் அனைவரும் பரிவாரமாக ஒன்றாகவே எழுந்துள்ளி உள்ளார்கள். அருகிலே சீதை, பரதன், சத்ருகனன், எப்போதும் இருக்கக்கூடிய இலக்குவன், எப்போதும் இருக்கும் ஆஞ்சநேயர். இவர்கள் அனைவரும் ஒரு சேர இருக்கும் க்ஷேத்திரம்தான் ஊனமாஞ்சேரி. இவர்களை சேவித்தோமானால் நம் ஊனமும் ஓடிப்போகும், நம்முடைய நோய் அத்தனையும் விலகி போகும். ராமனுடைய கோதந்தத்தில் ஓர் வில்லில் அம்பை பூட்டினால் அந்த அம்பு யாரை நோக்கி எய்யப்படுகிறது? நம் நோய், நம் மனநோய், உடல் நோய் அனைத்தையும் நோக்கித்தான் ராமன் எய்கிறார். அவ்விராமனை அவனுடைய பரிவாரத்தோடு சேர்த்து ஊனமாஞ்சேரியில் இன்று நாம் தரிசித்துக் கொண்டோம். எத்தனையோ திருக்கோயில்கள், கல்யாணராமர், கோதண்டராமர், பட்டாபிஷேக ராமர், வனவாச ராமர் என்று எத்தனை சேவித்திருக்கிறோம். மேலும் சேவிப்போம். இன்னும் இந்த திருத்தலத்தில் சேவிக்க வேண்டியவர்கள் உள்ளனர். பார்ப்போம். தற்போதைக்கு அயோத்தியா காண்டத்தில் 27வது சர்க்கம். சீதை ராமனிடத்தில் வாதாடி கொண்டிருக்கிறாள். ராமா, என்னை நாட்டில் இருக்க சொல்லாதே. ஈர்ஷ்யாரோஷம் பகிஷ்கிருத்திய புக்தசேஷம் விவோதகம் நயமாம் வீர விஸ்ரப்தா பாபம்மை ந வித்யதே.
என்னை எதற்காக கைவிட முடிவெடுத்து விட்டாய்? அவ்வளவு பாபத்துக்குரியவளா நான்? ஒன்று கூறுகிறேன் கேள். நான் உனக்கு முன்னே நடக்கப் போகிறேன். அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்னந்தி குஷகண்டகான். நீ போகும் வழியில் கரடு முரடான கல்லுகள் இருக்கலாம், முட்கள் இருக்கலாம். அதெல்லாம் உன் காலை பதம் பார்த்து விடும். ஆகவே நான் முன்னால் நடந்து உன் வழியில் இருக்கும் கல்லையும் முள்ளையும் விலக்கி வைக்கிறேன். அக்ரதஸ்தே கமிஷ்யாமி, உனக்கு முன்னே நான் போகிறேன். வேடிக்கை, பின்னே வராதே என்று ராமன் சொன்னான். சீதை மாற்றினாள். அப்படியெனில் முன்னே போகிறேன், பின்னே வராதே என்று தானே ராமா சொன்னாய்? வரவில்லை, உனக்கு முன்னாலேயே சென்று விடுகிறேன். அக்ரதஸ்தே கமிஷ்யாமி. ராமனுக்கு தூக்கி வாரி போட்டது. இவரிடத்தில் என்ன பேசுவது என்று தெரியவில்லையே. இவளை கல்யாணம் பண்ணி வந்தபோது இருந்த சீதையே வேறு, இன்று பேசும் சீதையே வேறு. இவளை இப்படி நான் பார்த்ததே இல்லை என்று ராமன் நினைத்துக் கொள்ளுகிறான். அனுசிஷ்டாஸ்மி மாத்ராச்ச பித்ராச்ச விவிதாஸ்ரயம் நாஸ்மி சம்பிரதி வக்தவ்யா வர்த்தித்தவ்யம் யதாமயா ஈர்ஷ்யாரோஷம் பகிஷ்கிருத்திய. ராமா, பொறாமையை விட்டுவிடு, மாத்சரியம் வேண்டாம், கோபப்படாதே, ஆண் என்ற அகங்காரம் வேண்டாம். சீதை கூறுகிறாள், நான் ஆண், தனித்து போய்விடுவேன், சொன்னபடிக்கு இவள் கேட்பாள். இதுதானே உன் எண்ண ராமா? கோபத்தை தொலைப்பாய், நீயாக சாதித்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தை விடு. நான் கூட வந்தால்தான் உன் விருப்பம் நிறைவேறும். நான் வராவிடில் காட்டுக்கு நீ போவது வீணாகும். நீ போவது அறிவை வளர்த்து கொள்ள, அங்கிருக்கும் அனைவரையும் காக்க. சீதை அருகில் இல்லாமல் போனால் ராமனால் காக்க முடியுமா? அவள் இருந்தால்தான் ராமனுக்கு பண்பே, இல்லையெனில் கோபக்காரனே ராமன். ஆகவே நான் கூட வந்தால்தான் யாரையும் உன்னால் காக்க முடியறாமா? இன்னொரு கதை சொல்லட்டுமா? எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவனை விட்டு பிரியக்கூடாது, எங்கெங்க குறை இருந்தாலும் மனத்தில் சகித்து கொள்ள வேண்டும், அத்தனையும் என் பிறந்த வீட்டில் சொல்லிக் கொடுத்துத்தான் அனுப்பித்திருக்கிறார்கள். நான் ஒன்றும் அறியாமல் வரவில்லை. இத்தனைக்கும் சீதை இருந்தது 6 வருடங்கள். சீதை கல்யாணம் ஆச்சே வருஷம் 6, இப்ப இன்னொரு 12 வயசு, 18 வயசு. எத்தனை முதிர்ச்சியோடு பேசுகிறாள் சீதை. என் அம்மாவும் அப்பாவும் அனைத்தையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு முதல் பிறந்த நாள் வந்த போது என் தந்தை எனக்கு ஜாதகம் எழுதினார். சீதை புது கதை கூறுகிறாள். ராமன் எதிர்பார்க்கவே இல்லை. என் தந்தை எனக்கு ஜாதகம் எழுதினார். அப்ப ஜோசியர்கள் எல்லாம் வந்தார்கள். என் கிரகத்தை எல்லாம் பார்த்து நன்கு குறித்து சிறந்த இடத்தில் வாழ்க்கைப்பட போகிறாள். மகாராஜாவைத்தான் கல்யாணம் பண்ணி கொள்ளுவாள், சிறந்த பிள்ளைகளை பெறுவாள். ஆனால் என்று சொன்னார்கள். ஏன் ஆனால்னு என் தந்தை பதைத்து போனார். அநேகமாக வனவாசம் இருக்கும் போல் இருக்கிறது, அநேகமா காட்டுக்கு போக வேண்டிய தேவை இருக்கும் என்று என்றோ கூறினார்கள். ராமா, உனக்கு தெரியுமா, அன்று மூட்டை கட்டி வைத்தேன், இன்று வரை என்று காடுன்னு காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு செய்தி புதுசு, எனக்கு செய்தி பழையது. உனக்கு உன் ஜோசியர்கள் சொல்லவில்லையோ என்னவோ, எனக்கு என் ஜோசியர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆக காட்டுக்கு போக தயாராக உள்ளேன். அகம் துர்கங்கமிஷ்யாமி வனம் புருஷவர்ஜிதம். மக்களே இல்லாத காடு, எந்த மலையானாலும் உன்னோட கூட வருவேன். பலமூலாசனா நித்தியம் பவிஷ்யாமிச்சன சம்சயா. எனக்கு காய் போதும், கனி போதும், அங்கிருக்கும் வேர்கள் போதும், நீ கூட இருந்தால் போதும். நதே துக்கம் கரிஷ்யாமி நிவசந்தி துவயா சதா. உனக்கு ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டேராமா, எப்போதும் உன்னோடு இருப்பேன், உனக்கு நல்லது செய்வேன், தொந்தரவு தரமாட்டேன். அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மோக்ஷே புக்தவதி துவயி திரஷ்டும் சர்வத்திர நிர்பீதா துவயா நாதேன தீமதா. என் காட்டுக்கு போனால் நடுக்கம் மட்டும்தானா? ஆனந்தமா அனுபவிக்க கூடாதா? இயற்கை எழில் வெகு சிறப்பாக இருக்குமே. ஹம்சகாரண்டவா கீர்ணாக பத்மினீகி சாது புஷ்பிதாக. அழகான நீர்நிலைகள், கொஞ்சம் பறவைகள், நீண்டு ஓடக்கூடிய ஓடகள், கர்ஜிக்கும் மேகங்கள், இச்சாமி ஹம்ச பறவைகள், ஆங்காங்கு குயில் கூவும், மயில் ஆடும். சஹத்வயா விஷாலாட்ச ரம்சே பரமநந்தினி ஏவம் வருஷசாஸ்திராணி சதம் வாபித்வயா சக. 100 ஆண்டா இருக்கட்டும். ராமா, எனக்கு ஒரு விஷயம் இப்ப தோணுகிறது. ஏன் நாம் 14 ஆண்டுகள் தான் காட்டுக்கு போகிறோம்? பின்ன 14 ஆண்டுகள் போனமேல் அவரவர்கள் பதைத்து கொண்டிருக்கிறார்கள். சீதை மெதுவாக நீட்டி முழக்கி கொண்டு, ஏன் 14 ஆண்டுகள்? ஒரு 100 ஆண்டு நீ கேட்க கூடாதாராமா? 100 ஆண்டுகளாவது காட்டுக்கு போனால் ஆனந்தமா இருந்து விட்டு வரலாம். நாட்டில் ஒரு பெண்ணுக்கு கல்யாணமான பெண் இப்போதுதான் 12 வருடங்கள் ஆகியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவளுக்கு என்ன விருப்பம் இருக்கும்? ஆங்காங்கு வேலைக்கு போனோம், அதை பண்ணோம், ஓடினோம், ஆடினோம், இதெல்லாம் விருப்பம் இல்லை. கணவனுக்கு மனைவியோட, மனைவிக்கு கணவனோட தனித்திருந்து பேசி ஆனந்தமாக கழிக்க வேண்டும். இதில் விருப்பம் இருக்குமா? இருக்காதா? நாட்டில் இருந்தால் ஒருத்தம் ராமனிடத்தில் பேசக்கூட விடமாட்டேன் என்கிறார்கள்.
இதை விட காடே தேவலே. அந்த காடு ஏன் 14 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் இருக்கக்கூடாதா? 1000 இருக்கட்டும் 100 இருக்கட்டும் ராமா, காட்டுக்கே செல்வோம் வா. ஸ்வர்கேபிச்ச வினாவாசா பவிதாயதி ராகவ. எனக்கு ஸ்வர்க்கமே வேண்டாம், உன்னோட வாசம்தான் வேண்டும். துவயாவினா நரவியாகிர நாகம் ததபி ரோச்சையே. ஸ்வர்க்கத்தை மக்கள் எல்லாரும் கொண்டாடுகிறார்கள், உன்னை விட்டு ஸ்வர்க்கம் ரசிக்குமாராமா? ததா ப்ருவாணமபி தர்மவத்சலாம் நச்சஸ்மசீதாம் நிருவரோ நினீஷதி உவாச்ச சைனாம் பகுசன்னிவர்த்தனே வனே நிவாசஸ்ய ச துக்கிதாம் பிரதி. ராமன் யோசிக்கிறார், இவள் பிடிவாதமாக பேசுகிறாள், இவளை என்ன சொல்லி சமாதானப்படுத்தி எந்த உபாயத்தால் நாட்டில் தங்க வைக்கலாம்? யோசிக்கட்டும். அதற்குள் கம்பராமாயணத்திலிருந்து சில பாசுரங்களை பார்ப்போம். கோசலையும் ராமனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நகர் நீங்கு படலம் புனைந்திலன் மௌலி குஞ்சி மஞ்சன புனித நீரால் நனைந்திலன் என்கொல் என்னும் ஐயத்தாள் நனிலபாதம் வனைந்த பொன் கடற்கால் வீரன் வணங்கலும் குழைந்து வாழ்த்தி நினைந்ததியன் இடையூறு உண்டோ நெடுமுடி புனைதற்கு என்றாள். ராமனின் முகத்தை கண்டவள், ஏன் சடைமுடி, எதற்காக இவன் தலையில் இன்னும் முகடம் சூட்டப்படவில்லை என்றெல்லாம் பலவாறு நினைத்து கௌசலை கேட்கிறாள். ஈண்டு உரைத்த பணியனை என்னை என்றவற்கு ஆண்டு ஓர் 7 7 அகன் கானிடை மாண்ட மாதவத்தோருடம் வைகி பின் மீண்டு நீ வரல் வேண்டும் என்றான். தயரதனின் தந்தை அவர் கூறினார், ரிஷிகளோட 14 ஆண்டுகள் வசித்து விட்டு வா. இதா தயரதன் சொன்னார், காட்டுக்கு போய் என்றார். ஆனா ராமன் எப்படி அதை எடுத்து கூறுகிறான்? ரிஷிகளோட தவம் புரிந்தவர்களோட என்னை இருக்க சொல்லி என் தந்தை அனுப்பி இருக்கிறார். வெடித்தாள் கௌசலை. வஞ்சமோ மகனே உனை மாநிலம் தஞ்ச ஆக நீ தாங்கு என்ற வாசகம். நஞ்சமோ இனி நான் உயிர் வாழ்வேனோ அஞ்சும் என் ஆறுயிர் அஞ்சுமால் என் உயிர் அஞ்சுகிறது, நஞ்சு குடித்தா போலே தோன்றுகிறது. இது நாள் வரை எதற்கும் நான் அஞ்சினதில்லை, இந்த வஞ்சத்தை கண்டு அஞ்சினேன் ராமா. என்ன எதுகையும் மோகையும் விளையாடி பேசியிருக்கிறார் கம்பர். ஆகியன் ஐயர் அரசன் தன் ஆளையால் ஏகல் என்பது யானும் உரைக்கிலன். சாகலா உயிர் தாங்க வல்வேனையும் போக்கி நின்னோடும் கொண்டனை போகும். ஒன்று செய்ராமன், என்னையும் உன்னோடு அழைத்து கொண்டு போ, இதுதான் வழி. ராமன் கோசலையை தடுக்கிறான். சித்தம் நீ திகைக்கின்றது என் தேவரும் ஒத்த மாதவம் செய்து உயர்ந்தோர் அன்றே எத்தனைக்கு உள்ள ஆண்டுகள் ஈண்டு அவை 10 4 பகலளவோ என்றான். நீ தவறாக பேசுகிறாய் தாயே, தேவர்கள் இதை சம்மதிப்பார்களா? நான் எத்தனை ஆண்டு செல்கிறேன்? 10 4 14 ஆண்டுகள் தானே, சீக்கிரமாக முடித்து விட்டு வருகிறேன் என்று கௌசல்யை ஒருவாறு தேற்றினான். கடைசியாய் தயரதம். இது வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் சற்றே மாறுதல் உள்ளது. கௌசல்யனிடத்தில் விடை பெற்று கொண்டு நேரே சீதையினிடத்துக்கு போனான் வால்மீகி ராமாயணம். அதற்கு பிற்பாடுதான் மக்களை சந்திக்கிறான், அவர்களை சமாதானப்படுத்துகிறான். ஆனா கம்பராமாயணத்தின்படி முதலில் கௌசலை, அடுத்து மக்கள், அதற்கு பிற்பாடு இறுதியில் தான் சீதையினிடம் செல்கிறான். இதோ சீதையின் அந்தப்புறத்துக்கு போய் எழுந்த நங்கையை மாமியர் தழுவினர், ஏங்கி பொழிந்த உண்கண் நீர்ப்புது புனல் ஆட்டினர், புலம்ப அழிந்த சிந்தைகள் அன்னம் ஈது இன்னது என்று அறியாள், வழிந்த நீர் நெடுங்கண்ணினள் வள்ளலை நோக்கி. எதற்கு ராமன் இப்படி வந்திருக்கிறார்னு சீதைக்கு புரியவில்லை. அழுகிறார்கள். பக்கத்தில் உள்ள மாமியார் அழுகிறார். அருகிலுள்ள மக்கள் முகத்தில் ஒன்றும் ஆனந்தமில்லை. ஏன் என்று கேட்ட ராமன் மொழி சொன்னான். சீதை கூறுகிறாள், நாயகன் வனம் நன்னல் உற்றான் என்னும் மேயமன் இழந்தான் என்னும் விம்மலள். அழகான பாடம். நாயகன் நாட்டை இழந்தான், காட்டுக்கு போகிறான் என்று துளியும் அவள் அழவில்லை. ஆனால் நீ வருந்தலை நீங்குவன் யான் என்ற தீய வெஞ்சொல் செவிசுடத் தேம்புவாள். நீ வரவேண்டாம், நான் மட்டும் போய்விட்டு வருகிறேன்னு கூறினானே, அந்த சொல்தான் தீ கங்குகளைப் போலே தன் உள்ளத்தில் பாய வருத்தப்பட்டு நின்றாள் சீதை. அன்ன தன்மைகள் ஐயனும் அன்னையும் சொன்ன செய்ய துணிந்தது தூயதே, என்ன இருத்தி என்றான் என உன்ன உயிர் உமிழா நின்றாள். என்ன ராமனா என்னை நாட்டிலிருந்து சொன்னான், உன்ன நினைத்து விம்புகிறாள். ஆனால் அவள் தளர்ந்து போவதில்லை. பேசி ஜெயித்து ராமனோட புறப்பட போகிறாள். அதை அடுத்த நாள் சந்திக்கும் போது பார்ப்போம்.